உண்மையிலே போருக்கான காரணத்தை அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. இதானா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா மாஸ்டர்ஸ்? இப்படி பொருள் சார்ந்த உலகமா மட்டுமே இருக்கு. அதாவது நம்மளுடைய புத்தியை பொறுத்து மட்டுமே நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற குணங்கள் கூட செயல்பட்டுகிட்டு இருக்கு. என்னுடைய தோட்டத்துல இவ்வளவு அழகான பூ பூத்திருக்கு, அது என்னுடையது, எனக்கானது. நான் இதை எடுத்துட்டு போய் என்னுடைய சிம்மாசனத்து மேல வைக்கணும். என்னுடைய கத்தி எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, இந்த நாட்டுல இருக்கிற அன்பு, கருணை இத பாதுகாக்கிறதுக்காக, ஒரு சிநேகத்தை உருவாக்குறதுக்காக இருக்கணுமே தவிர, சித்தர்கள் கூட சொல்லியிருக்காங்க. சூரிய நாடி, சந்திர நாடி, இடகலா, பின்கலா, சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பெயர்கள்ல நமக்குள்ள சமநிலையை கொண்டு வர சொன்னாங்க. இந்த நாடிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து சுழுமுனையை அடையும் போது அவர் எப்படி இருப்பாரு? எல்லாருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். அழகா பத்ரி சார் நமக்கு கொடுத்த தியானம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் மூலமா நம்ம நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட பேச முடியும், அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும். இப்படி ஒரு நாள் தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு போர், எவ்வளவு அழிவுகள், உண்மையிலேயே எவ்வளவோ பொருட்கள் சேதமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் மனிதர்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக இயற்கை கொடுத்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே சேதமாயிட்டு இருக்கே, ஏன் இப்படி நடக்குது? எல்லாத்துக்குமே காரணம் ஏதோ இருக்கும் இல்லையா? என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு கேள்வி தானா வந்தது தியானத்துல இருக்கும்போது. அப்ப அதுக்கு அழகா மாஸ்டர்கள் நமக்கு ரொம்ப சூப்பரா பதில் கொடுத்திருக்காங்க. அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு மாஸ்டர்ஸ். அதுதான் இந்த வீடியோவா உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். உண்மையிலே போருக்கான காரணத்தை அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. இதானா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா மாஸ்டர்ஸ்? உங்களுக்குள்ள இருக்கிற அகப்போர் தான் புறப்போருக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்குள்ள என்ன இருக்கு அகப்போர்? நான் எதுவுமே இல்லையே, நான் தியானம் செய்யறேன், சமநிலையில வச்சுட்டு இருக்கேன் மனச, எல்லாமே சரியா இருக்கே, அப்புறம் எங்க இருந்து அகப்போர்? அகப்போர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? அதே போல அவங்களையும் கேட்டேன், அகப்போர்னா என்ன, எங்களுக்குள்ள என்ன போர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் கேட்கும்போது அதுக்கு அவங்க அழகா விளக்கம் சொன்னாங்க. நமக்குள்ள எப்பயுமே 2 விதமான குணங்கள் இருக்கு. ஒண்ணு அன்பு, கருணை, பொறுமை, உள்ளுணர்வு, படைப்பாற்றல் எல்லாரையுமே ஒருங்கா இணைத்து இருக்கக்கூடிய ஒரு குணம். இது நமக்குள்ள இருக்கிற ஒரு குணம். மற்றொன்று என்னன்னா நம்ம செய்யற செயல்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய அடையாளம், நமக்குன்னு ஒரு பெயர், நமக்குன்னு ஒரு புகழ், இந்த சமுதாயத்துல நமக்கு இருக்கிற அந்தஸ்து, இந்த இடத்துல என்னுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு, இப்படி எல்லாமே மற்றொரு குணமா சொல்லப்படுது. முதலாவது குணம் எப்பயுமே இதயத்தோட சம்பந்தப்பட்டது. அத ஸ்ரீ சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது குணம் நம்மளுடைய மூளையோட சம்பந்தப்பட்டது. அத புருஷ சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது 2 குணங்களுமே ஒவ்வொரு மனிதர்க்குள்ளயும் இருக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க எல்லோருக்குள்ளேயும் இந்த குணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. இந்த 2 குணங்கள்லயும் சமநிலை எப்பயுமே இருக்கணும். யதா பிண்டே ததா பிரம்மாண்டே அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உங்க பிண்டத்துல என்ன இருக்கோ அதுதான் இந்த அண்டத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பிண்டத்துக்குள்ள, அதாவது எனக்குள்ள எந்த குணங்கள் இருக்கோ அதை பொறுத்தே என்னுடைய உலகம் இருக்கும். என்னுடைய செயல்கள், என்னுடைய தொழில்நுட்பங்கள், என்னுடைய தர்க்கம், என்னுடைய அறிவு எல்லாமே இருக்கும்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இந்த குணங்கள் வந்துட்டு இயல்பா அந்தந்த இடத்துல வெளிப்படணும். எந்த ஒரு குணம் வெளிப்படாம போனாலும் அந்த இடத்துல போர், முரண்பாடுகள் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். அதுதான் அகப்போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குணங்கள் உண்மையிலேயே நமக்குள்ள வந்துட்டு ஏன் வெளிப்படாம இருக்கு? எல்லா இடத்துலயும் நாம வந்துட்டு நம்மள வெளிப்படுத்திட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கலாம் மாஸ்டர்ஸ். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, பெயர், புகழ், தனக்குன்னு ஒரு அதிகாரம், தனக்குன்னு ஒரு அந்தஸ்து, தனக்கு கீழே வந்துட்டு ஒரு 10 பேர், ஒரு 4 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா தான் ஒரு உயர்ந்தவன். இல்ல தனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அவங்களுக்கு வீடு இல்ல, எனக்கு வீடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, என்கிட்ட 4 வீடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு கார் இருக்கு, எனக்கு 10 கார் இருக்கு. இப்படி பொருள் சார்ந்த உலகமா மட்டுமே இருக்கு. அதாவது நம்மளுடைய புத்தியை பொறுத்து மட்டுமே நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற குணங்கள் கூட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு முழுக்க முழுக்க புருஷ சக்தி. தனக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும்னு எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அங்க எல்லா இடத்துலயுமே வந்துட்டு புருஷ சக்தி அப்படிங்கிறது தான் செயல்படுது. அப்படின்னா இது பெண்கள் கிட்ட இல்லைன்னா பெண்கள் கிட்ட கூட எப்போ அந்த அதிகாரங்கள் மட்டுமே இருக்கணும்னு தோணுதோ அப்ப அது கூட புருஷ சக்தியை தவிர அது ஸ்ரீ சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னாங்க மாஸ்டர்ஸ். அப்ப இதை என்ன பண்ணணும்? இந்த போர், இந்த முரண்பாடுகள் எப்படி கிளியர் ஆகும் நமக்கு? இதனால எவ்வளவு விளைவுகள், இப்படிப்பட்ட உலக போர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு இது எப்படி காரணமாகும்? இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பெரும்பாலான குணம் என்ன அப்படின்னா, யார்கிட்டயாவது அன்பு காட்டணும் அப்படின்னாலே அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. யாருக்காவது இரக்கப்பட்டு கொஞ்சம் உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்க நம்பிக்கைய வந்துட்டு மோசமாக்கிட்டு போயிடுவாங்க. யாருக்காவது உதவி செய்யணும்னா கூட இன்றைய நிலையில நமக்கு அவ்வளவு குழப்பமும் அவ்வளவு பயம் இருக்கு. எந்த குணம் மேலோங்கி இருக்கோ அப்போ உங்களுக்குள்ள பயம் இருக்காது. ஆனா பயத்தோட அந்த குணங்கள் வெளிப்படும் போது அதனுடைய உண்மையான இயல்பை அது இழந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். உதாரணமா நாம சொல்லலாம், அன்பு, கருணை நாம சொல்றோம் இல்லையா? இந்த குணங்கள் வெளிப்படும் போது அதை நாம ஏமாந்து போகும்போது அந்த இடத்துல நம்ம மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம், ஆனா அவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி போனேன், ஆனா என்ன அவங்க மோசமாக்கிட்டாங்க அப்படின்னும் போது நமக்குள்ள அந்த இதயம் அப்படிங்கிற பகுதியில நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மை, மனித நேயமே, எதுக்குடா நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ஈரத்தன்மையே நமக்குள்ள குறைஞ்சு போயிடும். ஒருத்தருக்குள்ள ஏற்படுற இந்த மாற்றம் நிறைய பேருக்குள்ள ஏற்படும் போது அந்த இடத்துல மனித நேயம் அப்படிங்கிறதே குறைஞ்சிடும். அதே போல ஒருத்தருக்குள்ள அந்த பெயர் புகழுக்காக நிறைய அதிகாரங்கள், ஒரு பயம், ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்கும். இங்க என்னுடைய பெயர் போயிடுச்சுன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களோ, ஒரு மேடையில ஏறினா எனக்கு மைக்கு கொடுத்துடணும், அவங்க வந்துட்டு நான் தான் பேசணும், என்னதான் எல்லாரும் புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் பாருங்க. அப்படி ஒருத்தர் நினைக்கும் போது அந்த பயத்தால ஏற்படும் அந்த உணர்வு என்ன செய்யுது அவங்களன்னா அதிகாரத்திற்கு கொண்டு போகுது. எல்லாரையுமே அதிகாரம் பண்ணணும். இது ஒருத்தருக்குள்ள ஏற்படும் போது அது ஒருத்தருது. ஆனா எல்லோருக்குள்ளயும் இதே எண்ணங்கள் அதிகமாகும் போது அந்த இடம், அந்த பிரதேசமே எப்படி இருக்கும்னா அதிகாரத்துல இருக்கும். இன்னைக்கு நாம பாக்குற போர் கூட அப்படிப்பட்டது தானே மாஸ்டர்ஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யூடியூப் இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு எவ்வளவு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு அந்த போருக்கான காரணங்கள். இது எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா வெறும் புருஷ சக்தியா அதிகாரத்திற்காக நடக்கப்படும் போர். இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடந்து கொண்டிருக்கும் போரின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இதுக்கு ஒரு சின்ன கதையோட நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு அரசருக்கு வந்து ரொம்ப பெரிய ராஜாங்கம்,
அவருடைய ராஜாங்கம் எப்படிப்பட்டதுன்னா சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய சாம்ராஜ்யம் அவருடையது. அங்க எல்லாமே இருக்கும். அவர் ரொம்ப திறமையானவர், வலிமையானவர், எல்லா போர் யுக்திகளையும் தெரிஞ்சவர். எந்த இடத்துல போனாலும் வெற்றி தான் அவருக்கு வந்துட்டு. இப்படி எல்லாமே அவருடைய ராஜாங்கம் விரிவடைந்துட்டே போச்சு. ஆனா அவருக்குள்ள ஒரு கவலை. என்ன எப்ப பார்த்தாலும் என்னுடைய நாட்டுக்குள்ள போர் சத்தமே கேட்டுட்டு இருக்கே. இது என்னவோ ஒரு மாதிரியா இருக்கே எனக்கு. எப்பயுமே போர் தானா? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் எனக்குள்ளேயும் இந்த மனிதர் என்னுடைய மக்களுக்குள்ளேயும் எப்பயும் இந்த எண்ணமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சு. அப்போ ஒரு முனிவர் கிட்ட போறாரு அவரு. போயிட்டு, ஆஹ் ஐயா, என்னுடையது வந்துட்டு என்னுடைய நாடு ரொம்ப பெருசு. எங்கில நிறைய அரசர்கள் இருக்காங்க. ஆனாலும் எப்ப பார்த்தாலும் என்னுடைய நாட்டுக்குள்ள போர் சத்தமே கேட்டுட்டு இருக்கு. எதுக்காக இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அந்த முனிவர் சொன்னாராம், உன்னுடைய வாள் வந்துட்டு ரொம்ப வலிமையானது. உங்களுடைய வாள் வந்துட்டு ரொம்ப வலிமையா இருக்கு. ஆனா அது வந்துட்டு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு இன்னும் புரியல. இது என்னடா இது? என்னுடைய கத்தி வலிமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அது வந்துட்டு பாதுகாப்ப குடுக்கல அப்படின்னு சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அவர் இந்த முனிவர் சொல்றாரு, உன்னுடைய கத்தி வந்துட்டு எப்பயுமே உன்னை முழு மனிதனா மாத்தாது. உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய உள் உணர்வு தான் உன்னை முழு மனிதனா மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் எப்படி செய்யணும்? எதை எதை செஞ்சா அதை என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்கிறார். அப்ப முனிவர் சொல்றாரு, நாளை காலையில உன்னுடைய தோட்டத்துல பூத்திருக்கிற ஒரு பூவை போய் பாரு. நீ எந்த குணத்தோட அந்த பூவை பாக்குறியோ அதை பொறுத்து உன்னுடைய உள் குணம், அதாவது உள்ளுணர்வு அப்படிங்கிறது வேலை செய்யுது அப்படிங்கறத உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அரசரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில எழும்போது தன்னுடைய தோட்டத்துக்கு போறாரு. போகும்போது அங்க போய் பார்த்தா ஒரு அழகான ஒரு தாமரைப்பூ பூத்திருக்கு. ரொம்ப அழகா பூத்திருக்கு. அத பார்க்கும் போதே அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது. என்னுடைய தோட்டத்துல இவ்வளவு அழகான பூ பூத்திருக்கே. அது என்னுடையது, எனக்கானது. நான் இதை எடுத்துட்டு போய் என்னுடைய சிம்மாசனத்து மேல வைக்கணும். எப்பயுமே ஒரு ராஜான்னா தன்னுடைய அதிகாரம் எங்க இருக்கும் அங்கதானே அவருடைய எண்ணம் போகும். அதே போல அவரும் என்ன நினைக்கிறார், அந்த பூவை பறிச்சுட்டு போய் என்னுடைய சிம்மாசனத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கிட்ட போகும்போது அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. முனிவர் நேத்து சொன்னார் இல்லையா, நீ அதை வந்துட்டு எப்படி கவனிக்கிறன்றத பொறுத்து உன்னுடைய உள்ளுணர்வு செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு அமைதியா அதை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுடைய மைண்ட மாத்திக்கிறாரு. மாத்திட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த மலரை கவனிக்கிறாரு. அந்த பூவை கவனிக்கும் போது அந்த பூவோட இதழ்கள், அதாவது தாமரையோட இதழ்கள் வந்துட்டு எவ்வளவு மென்மையா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த தண்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த தண்டு அப்படிங்கிறத பாக்குறாரு. அதுக்கும் கீழே பார்க்கும்போது சேரும் சகதியுமா இருக்கு. இவ்வளவு அழுக்கான தண்ணியா இருக்கு. ஆனா அழகா நீண்டு வளர்ந்து அந்த பூ மென்மையா அவ்வளவு அழகா பூத்திருக்கு. நல்ல நறுமணத்தோட இருக்கு. அவருக்கு பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படுது. அப்போ அவருக்குள்ள இருந்து ஒரு உணர்வு தோணுது. அப்ப என்ன தோணுது அப்படின்னா, இந்த தண்டு அழகா ஸ்ட்ராங்கா நிக்கிறதாலதான் அந்த மலர் பாதுகாப்பா இருக்கு. அந்த மலர் அழகா பூக்கணும் அப்படின்னா இந்த தண்டு அதுக்கு பாதுகாப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோணது உடனே அவருக்கு வந்துட்டு புரிய ஆரம்பிக்குது. ஆமா, என்னுடைய கத்தி எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, இங்க இந்த நாட்டுல இருக்கிற அன்பு, கருணை இத பாதுகாக்கிறதுக்காக, ஒரு சிநேகத்தை உருவாக்குறதுக்காக இருக்கணுமே தவிர, என்னுடைய கத்தி எப்படிப்பட்டதா இருக்கணும், அதிகாரத்துக்காக இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள வருது. அதுதான் மாஸ்டர்ஸ். உங்களுக்குள்ளேயே உங்களுக்கான பதில்கள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதியா இருக்கணும். உள்ளுக்குள்ள ஏற்படுற அமைதிதான் வெளியேயும் வருது. உள்ளுக்குள்ள ஏற்படும் போர், அகப்போர் தான் புறப்போரா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் நமக்கு சொன்னது. உடனே அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, ஆமா, இனி என்னுடைய கத்தி எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்சியில சில மாற்றங்களை கொண்டு வரார். எப்பயுமே போருக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த யுத்தத்துக்கு தயார் செய்யறதுலயே இருந்த அந்த நாட்டுக்குள்ள வந்துட்டு இலக்கியம், கல்வி, ஒரு கலைகளை மேம்படுத்துதல், இப்படி எல்லா விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சார். அதை ஆரம்பிச்ச உடனே நாட்டுக்குள்ள வந்துட்டு அந்த போர் மேகங்கள் எப்பயுமே சூழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது இல்லையா, அந்த மேகங்கள் எல்லாமே விலகி அழகா சூரியன் வந்த மாதிரி இருந்ததா அந்த நாட்டுக்குள்ள. மக்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதாம். மக்களுக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷம் ராஜாவை இன்னும் உற்சாகமாக்கியதாம். ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது, நீங்கி மனசுக்குள்ள ஒரு உற்சாகம். இத பார்த்து அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த நட்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு எதிரிகளை கூட நட்பாக்கியதாம். எல்லாருமே நட்போட இருக்க ஆரம்பிச்சாங்களாம். இதுதான் மாஸ்டர்ஸ் நாம தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கிற இந்த அகப்போர் அப்படிங்கிறது நீங்கணும். நமக்குள்ள இருக்கிற இந்த புருஷ சக்தி, அதாவது நம்மளுடைய பிரைன். இன்னைக்கு நமக்கு தெரியும் போருக்கான முக்கிய காரணம் என்னன்னா அதிகமான தொழில்நுட்பம். எவ்வளவு நிமிஷத்துல எல்லாமே சாம்பலா போகுது. எவ்வளவு தொழில்நுட்பம். அது அழிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, பாதுகாக்கிறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக போர் ஆரம்பிக்கும் போது, அதாவது 2வது உலக போர் அப்போ மேல இருந்து மாஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்களாம். இது நம்ம பிஎஸ்எஸ்எம்ல சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பூமியை வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி கூடமா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆராய்ச்சி கூடமா பார்க்கும்போது அணுகுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா மனிதர்கள் தங்களை பாதுகாக்கிறதுக்காக. ஆனா அது வந்துட்டு 2வது உலக போர்ல பயன்படுத்தப்பட்டதை பார்த்துட்டு மாஸ்டர்ஸே அதிர்ந்து போனாங்களாம். ஒரு ஆக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு அழிவுக்காக உபயோகப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பூமி வந்துட்டு எவ்வளவோ கீழே போயிடுச்சு மாஸ்டர்ஸ். திரும்பவும் இந்த பூமி இப்ப இன்னைக்கு மீண்டும் முன்னேறி வந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியும் அட்லாண்டிக் நாகரிகங்கள் எல்லாமே கூட அழிந்து போயிருக்கு. எதனால அப்படின்னா அங்க தொழில்நுட்பம் மட்டுமே வளர்ந்துட்டு இருந்தது. அங்க அன்பு, அந்த இரக்கம், அந்த கருணை அப்படிங்கறதெல்லாம் மறந்து போயிடுச்சு. பாதுகாக்க வேண்டிய கருவிகள் அதிகாரத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்டது. அதனுடைய காரணம்தான் இன்னைக்கு வந்துட்டு போர்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். சோ நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, கருணை அப்படிங்கிறது அதிகரிக்கணும். எனக்குள்ள நடக்கிற மாற்றம் இந்த உலகத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும்னா நிச்சயமா ஏற்படுத்தும். அந்த சந்தேகமே உங்க யாருக்கும் வேண்டாம் அப்படின்றாங்க மாஸ்டர்ஸ். ஒருத்தருக்குள்ள ஏற்படும் மாற்றமே இந்த பிரபஞ்சத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அததான் சொன்னாங்க, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த மாற்றம் வரணும். அன்பும் கருணையும் இருந்தா உலகம் அமைதி ஆகுமா? அது எப்படி அமைதி ஆகும்? இந்த ஸ்ரீ சக்தியால என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணலாம். இதுதான் ஒரு அசுரனுக்கு கூட தோணியது. அவருடைய பெயர் மகிஷாசுரன். தெரியும் இல்லையா? எல்லா வரத்தையும் வாங்கினாரு. ஒரு பெண்ணால தன்னை என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சாரு. அப்ப என்ன நினைச்சாரு? பெண்ணால தனக்கு இறப்பு வரும்னு அவர் எதிர்பார்க்காததால அதை ஒன்ன விட்டுட்டு எல்லா வரத்தையும் கேட்டார். அப்ப என்ன நடந்தது? எல்லா தேவர்களுடைய ஸ்ரீ சக்தியும் ஒன்றிணையும் போது அது ஒரு புருஷ சக்தியாக மாறி அழகா வெளிப்பட்டது. ரெண்டும் ஒன்னா நமக்கு வெளிப்படணும். ஸ்ரீ சக்தியும் புருஷ சக்தியும் ரெண்டும் ஒன்னா வெளிப்படணும். அங்க அந்த மகிஷாசுர மர்தினி வெளிவரும்போது அழகா புன்னகையோட கையில ஆயுதங்களோட வெளிப்பட்டது. அந்த அசுர சம்பாதம் நடந்தது. அதுதான் மாஸ்டர்ஸ். அன்பு கருணை அப்படிங்கிறது எந்த இடத்துல தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஞானத்தோட அது வெளிப்படும். அதுதான் சொன்னது, ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும். வெறும் தொழில்நுட்பத்தால எந்த நாடும் முன்னேறாது. அதே போல வெறும் அன்பு கருணை அப்படின்னு இருந்துட்டா மட்டுமே எந்த நாடும் முன்னேறாது. ரெண்டுமே சமநிலையில முன்னேற்றம் அடைய வேண்டும். சோ நமக்குள்ள இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரணும். அப்படி வரும்போதுதான் இந்த நாடு ரொம்ப அழகா முன்னேற்றம் அடையும். இது உண்மையிலேயே மாஸ்டர்ஸ்
நமக்கு இப்ப புதுசா சொன்ன விஷயமானா கிடையாது. இதத்தான் நமக்கு வந்துட்டு சித்தர்கள் கூட சொல்லியிருக்காங்க. சூரிய நாடி, சந்திர நாடி, இடகலா, பிங்கலா, சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பெயர்கள்ல நமக்குள்ள சமநிலையை கொண்டு வர சொன்னாங்க. இந்த நாடிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து சுழுமுனையை அடையும் போது அவர் எப்படி இருப்பாரு? அவருக்குள்ள இருக்கிற போர் எல்லாம் அடங்கி பேரமைதி உருவாகி அவன் சித்தனாகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சித்தர் ஆகணும் அப்படின்னா அவர் எப்படி இருக்கணும்? உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் எல்லாமே அடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். அப்பதான் அவர் சித்தராக முடியுமா. அதே போல நமக்கு பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் அழகா சொல்லியிருக்காரு. விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம் இது எல்லாத்தையுமே நீக்கி ஒரு சமநிலையில நீ இருக்கணும். அதுதான் யோகம் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனர் வந்துட்டு போருக்காக வந்துட்டாரு. போர்ல வரும்போது அவருக்கு என்ன தோணுது? தனக்கு முன்னாடி எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா உறவுக்காரங்களா இருக்காங்க. தன்னுடைய சித்தப்பா, குரு, தன்னுடைய தாத்தா, அண்ணன், தம்பிகள், மாமான் இப்படி எல்லாருமே சொந்தக்காரங்களா இருக்காங்க. அப்ப அவனுக்குள்ள எப்படி தோணுது? ஐயோ, என்னுடைய உறவுகளையே நான் கொல்லணுமா? இப்படிப்பட்ட போர் எனக்கு தேவையா? அங்க என்ன ஆச்சு? அன்பு, கருணைங்கிறது அதிகமாயிடுச்சு. பந்தம் உருவாச்சு. பந்தம் உருவானதால தன்னுடைய கடமைகள் மறந்து போனது. அதுக்காகதான் சொல்லுது. அன்பு, ஸ்ரீசக்தி, கருணை அப்படின்னு எது சொன்னாலும் அது கூட எப்படி இருக்கணும்னா சமநிலையில இருக்கணும். கடமை மறந்து போக கூடாது அதுவும். ஆகையால அங்க அவருக்கு அர்ஜுனருக்கு என்னாச்சு? கடமை மறந்து போச்சு. அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்லி கொடுக்கிறார், நீ ஒரு சத்திரியன். இந்த உலக தர்மத்தை காக்கிறதுக்காக வந்திருக்கிற உன்னுடைய கடமையை நீ மறக்க கூடாது. உலக மக்களை காக்க வேண்டிய பொருட்டு உனக்கு இருக்கு, பொறுப்பு உனக்கு இருக்கு அப்படிங்கிறத அர்ஜுனருக்கு விளக்கி சொல்லும் போது மீண்டும் காண்டிபத்தை ஏந்தி போர் புரிகிறார் அர்ஜுனர். அது போலதான் மாஸ்டர்ஸ், எது ஒண்ணும் நமக்கு வெற்றியை தராது. சமநிலை மட்டுமே வெற்றியை கொடுக்கும். உள்ளுக்குள்ள அகப்போர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதயத்திற்கும் மூளைக்கும் எது நான் பெருசு அப்படின்னு நினைக்க கூடாது. இரண்டுமே ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்பட வேண்டும். நான் தான் பெரியவன் அப்படிங்கிறதுல என்னைக்குமே அமைதி கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது. அவன் முழு மனிதன் ஆக மாட்டான். இதத்தான் அவங்க திரும்ப திரும்ப நமக்கு சொன்னாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அகப்போரை நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா புறப்போர்கள் எல்லாமே குறைந்து விடும். சோ மாஸ்டர்ஸ், நமக்குள்ள இருக்கிற அகப்போரை நாம குறைக்கலாம். நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ரீ சக்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். பயப்படாம தைரியமா இருக்கலாம் மாஸ்டர்ஸ். எப்படி எங்களுக்குள்ள இருக்கிற இந்த அகப்போர் எல்லாம் குறையும் அப்படின்னு மாஸ்டர்ஸ் கேட்கும் போது, இதுக்கு நான் வந்துட்டு உனக்கு புதுசா எதையும் சொல்ல தேவையில்லை. எல்லாருமே நாங்க நிறைய கொடுத்துட்டோம். பூமி மேல வந்து நிறைய கொடுத்திருக்கோம். அவங்க சொன்னது நமக்கு கொடுத்திருக்கிற பகவத்கீதை, திருமந்திரம், இன்னும் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு மாஸ்டர்ஸ், பைபிள், குரான், அந்தந்த மதத்துக்கு எந்தெந்த மதத்துக்கு எப்படி வேண்டுமோ அப்படி நாங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். அத நீங்க அர்த்தத்தோட படிச்சாலே போதும். இதுக்கு மேல நாங்க புதுசா கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா நீங்க அத முழுசா பொருளோட சேர்த்து படிங்க. பாடல்களா படிக்காம அர்த்தத்தோட சேர்த்து படிங்க. அப்போ அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அகப்போரை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ மாஸ்டர்ஸ், நம்ம கத்துக்கிற ஞானத்தை முழுமையா கத்துக்கணும். அது நமக்குள்ள ஒரு அமைதியை உண்டாக்கும். நமக்குள்ள ஏற்படும் அந்த அமைதியே இந்த வெளி உலகத்துல இருக்க எல்லா போரையும் முடிவுக்கு கொண்டு வரும் மாஸ்டர்ஸ். மாஸ்டர்ஸ் சொன்ன விஷயத்த கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிப்போம். உலக அமைதியை நிலைநாட்டுவோம் மாஸ்டர்ஸ். எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.